வாலாபாக் படுகொலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுலட் சட்டம் 1919 மார்ச் மாதம் நடைபெறுது. அரசு நீதிமன்ற விசாரணை இல்லாமல் எவரையும் சிறையில் அடைப்பது தான் சட்டம். நாடு முழுவதும் மக்கள் இதனால் போராட்டங்கள் நடந்துச்சு. மக்களிடையே பார்த்திங்கன்னா மகத்தான தன்னெழுச்சி ஏற்பட்டது. இதனால் காலனி அரசு ஆத்திரமடைந்து 1919 ஏப்ரல் 13 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் பகுதியில் மக்கள் அதிகமாக கூடினாங்க. இந்த அரசியல் குற்றங்களை எதிர்த்து போராடினாங்க. சத்யபால், சாஹிபுதீன் கிச்லு ஆகியோர் கைது செய்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த அமைதியான வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 2000க்கு அதிகமான மக்கள் போராட்ட காலத்தில் இறங்கினாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பஞ்சாபின் துணைநிலை ஆளுநராக இருந்த மைக்கேல் ஓடையரும் இராணுவ கமாண்டராக இருந்த ஜெனரல் ரெஜினால்ட் டையரும் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அவங்க அதிகாரத்தை இங்கே பயன்படுத்துனாங்க. அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடுவே பார்த்திங்கன்னா அதிகாரங்களை பயன்படுத்தினாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துல ஒரே ஒரு வாசல்படி தான் இருந்துச்சு. அதை சிக்கிக்கொண்ட மக்கள் பார்த்திங்கன்னா அந்த மக்களை குறிவைத்து எந்திர துப்பாக்கியில் குண்டுகள் தீருமாறு சுடுமாறு ஜெனரல் டையர் தான் உத்தரவிட்டார். அதன்படி பார்த்திங்கன்னா பல மக்கள் பல அதிகமான மக்கள் இறந்தாங்க. அரசு தகவல் படி என்ன சொன்னாங்கன்னா, இறந்த ஒரு எண்ணிக்கை 379 பேர் சொல்கிறாங்க. ஆனால் 1000 பேர் சொல்லலாம் இறந்த ஒரு எண்ணிக்கை. அதுக்கப்புறம் இந்த இராணுவ சட்டம் பஞ்சாப் முழுவதும் அமல்படுத்தப்பட்டாங்க. மக்கள் ரொம்ப துயரம் அளவுக்கான துயரத்தை அனுபவித்தாங்க. இந்த பஞ்சாப் பகுதியில் இந்த கொடுமையை கண்டு நாடு முழுவதும் மக்கள் கொந்தளித்து என்ன பண்ணாங்க, பம்பாய், கல்கத்தா, டெல்லி, லாகூர் இந்த இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் ஆர்ப்பாட்டங்கள் மீது ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுற இடத்துலையும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. பல நகரங்கள், மாநகரத்தில் வன்முறை நிகழ்வு அதிகமாக இருந்துச்சு. இது கொடுமையை எதிர்ப்பு தெரிவித்து தான் ரவீந்திரநாத் தாகூர் பல பிரபலங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களை திறந்தாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணாருன்னா, அவர் அந்த அரச பட்டத்தை திறந்தார். 1919 மே மாதம் 31 அரச பிரதிநிதி வைஸ்ராய்க்கு அனுப்பிய கடிதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து லாகூர் ஒரு கடிதம் எழுதினார். என்னென்னா, இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் இந்த அவமானத்தின் சின்னமாக நீங்கள் கொடுக்குற மதிப்புரிய பட்டம் திகழ்து. நீங்கள் எங்களை மனுஷனாங்க கூட மக்களை நீங்கள் நடத்தலை. ஏன்னா மிருகத்திறமை தானே மக்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போனது எனது நாட்டு மக்களுக்கு ஆதரவாக எனது தரப்பில் நான் மேற்கொள்ளும் செயலாக எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டத்தையும் திரும்ப ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு தாகூர் வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதுகிறாரு. இந்த கிலாபத்து கொடுமை இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பஞ்சாப் கொடுமைன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஏன்னா பஞ்சாப் அதனால் இந்த ஜாலியன் வாலாபாக் கொடுமை பஞ்சாப் கொடுமை என்று அழைக்கப்படுது. இந்த கிலாபத் கொடுமை, பஞ்சாப் கொடுமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காரணங்களால் தான் ஒத்துழைமை இயக்கம் ஏற்பட்டது. இதில் முக்கியமான காரணம் ரெஜினால்ட் டையரும் மைக்கேல் ஓடையரும் காரணமானவங்க. ஆனால் இதுவரை என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் நீதிமன்றம் குற்றங்கள்லேருந்து விடுபட்டு விடுதலை பண்ணாங்க 2 பேர்த்தையும். ஒன்றும் பண்ணலை 2 பேர்த்தையும். இதனால் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் நிறைய பேர் கோவப்பட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா என்னென்னா உதம் சிங் யாருன்னா, கால்சா ஆதரவற்றோர் காப்பத்தில் வளர்த்துக்கப்பட்டதாக அந்த சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் தான் உதம் சிங். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நிகழ்வு ஜாலியன் வாலாபாக் படுகொலை கண்களால் பார்க்குறாரு. அதுக்கப்புறம்